ஆனால் ஒரு தீர்மானம் சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவ்வளோ தோற்று போனால் கூட உனக்கு ஒரு நிவாரணம் இருக்குது. நிவாரணம் இருக்குது. சத்தமா இடத்துல வா. 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இதோ 7ஆம் வசனம் கூட படிங்க, 7 கூட படிங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்தி. ஆமென். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் சுத்தமாவேன். சத்தமாக சொல்லுங்க, வெண்மையாவேன். அழுக்காக இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன், அருவருப்பாக இருக்கிறேன், ரொம்ப கேவலமாக இருக்கிறேன், ஆனாலும் நான் சுத்தமாவேன், நான் வெண்மையாவேன். ஒரே சொல்கிறாரு, அத்தனையும் மாற்றிடுவேன். சொல்லுங்கள், வெண்மையாக சுத்தமாக்குவார், வெண்மையாக்குவார். அது நீங்கள் சொல்லணும், என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபம் இல்லை, அர்ப்பணம் இல்லை, தவறான உறவு, இன்னும் நான் பாரம்பரியங்களை பின்பற்றுகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், அங்கிருந்து வந்தோம், யாரை எங்கே தான் போகிறோம்? திருப்பி இங்கே தான். அசிரியனை கூப்பிடுகிறார்களாம். யாரை கூப்பிடணும்? தேவனை கூப்பிட வேண்டிய இடத்துல உலக மனுஷனை போய் கூப்பிடுறோம். நான் காலையில் கூட சொன்னேன், உங்கள் ஆலோசனை உலகத்தின் மனிதராக இருந்தால் நீங்கள் தறிக்கெட்டு போவீர்கள். உங்கள் ஆலோசனை உலக மனிதராக இருந்தால் வாழ்க்கை திசை கெட்டு போகும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நீர் என்னை சுத்திகரியும், சுத்தமாவேன், வெண்மையாவேன். என்னுடைய கரைகள்லாம் மாறிடும், குறைகள்லாம் மாறிடும், குற்றங்கள்லாம் மாறிடும். எப்படி கூட சொல்ல வரேன், அவருக்கு இருக்கிற பாரமெல்லாம் நீங்கிடும், அவருக்கு இருக்கிற பாரமெல்லாம் நீங்கிடும், அவருக்கு இருக்கிற உங்களை பற்றி இருக்கிற தவறான எண்ணங்களே மாறிடும். என் பிள்ளை வந்துட்டா, என் மகன் வந்துட்டான் பாருங்க, சொல்கிறாரு, சுத்தமாவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சுத்தமாவேன், வெண்மையாவேன். கரங்களை உயர்த்தி